சமையல் அறையில என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே தேடுதல் வேட்டையா இருக்கு. என்ன எலிகிளி ஏதாவது போயிடுச்சா? அதை கண்டுபிடிக்கிறியா? அட பாவி மனுஷா, நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க வந்து எலி பிடிக்கிறியா அத்தை பிடிக்கிறியான்னு கேக்குறீங்க. ஊர் உலகமே வந்து ஒரு பதட்டமான நிலையில இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம நீங்க பாட்டுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஒரு கேஸ் தான். அதுவும் இப்போ காலி ஆயிடுச்சுன்னா புக் பண்றது 25 நாள் ஆகும்ன்றாங்க. 25 நாள் கழிச்சு நான் புக் பண்ணனா அது எத்தனை நாள் கழிச்சு எத்தனை வருவாங்க எனக்கு தெரியாது. இதுல தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க, 3 வாரத்துக்கான இருப்பு இருக்கு, கவலைப்பட வேணான்றாங்க. 3 வாரத்துக்கு அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனாலதான் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குதான்னு தேடிட்டு இருக்கேன் நானு. திரும்ப பழைய காலத்துக்கு போற மாதிரி இந்தியன் ஆயில் வந்து ஒரு யுக்தி ஐடியா கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. நீங்க மாற்று எரிபொருள்களை வந்து பயன்படுத்துங்கன்றாங்க. அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து போயிட்டு விறகு அடுப்பு வச்சு பயன்படுத்தணும்னு சொல்றாங்களா? நகர்ப்புறத்துல இதெல்லாம் சாத்தியமா? இப்ப நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம்? வணிக சிலிண்டர் வந்து கிடையாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்ப மூடிட்டாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க ஒரு பக்கம் கேஸ் இல்லாம நான் எப்படி பொழப்ப நடத்த போறேன், கேஸ் இருந்தாதான் ஆட்டோ ஓட்டுவேன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து புலம்புறாங்க. இப்படி இவ்வளவு பிரச்சனை நடக்குது. நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஒரு பொருளை தேடிட்டு இருக்கேன். இப்படி வந்து கேக்குறீங்களே. நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு ஊரே பதட்டமா இல்ல, உலகமே பதட்டமாக்கி வச்சிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் யாரும் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் இந்த உலக நாடையே பதட்டத்துல வச்சுட்டு இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப். அவன் ஒரு பைத்தியக்காரனாலதான் இன்னைக்கு உலக நாட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய எண்ணெய் கப்பல் வராதனால இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம ட்ரம்ப் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு இஸ்ரேல் கிட்ட கை கூத்துட்டு வந்தாரு பாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சது சனியா, உலக நாடுக்கே சனியா ஆரம்பிச்சது இன்னைக்கு. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ட்ரம்ப் பிரதமரா இந்திய நாட்டுக்கு, மோடி பிரதமரா என்று தெரியாத அளவுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ரஷ்யால வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய்க்கு ட்ரம்ப் சொல்றாரு நீங்க போய் வாங்கிக்கன்றாரு. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும்போது நான் தான் பாகிஸ்தானுடைய இந்தியாவுக்கு பாகிஸ்தான் நடக்கக்கூடிய போரை நிறுத்தினு சொல்லிட்டு 44 வாட்டி கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரிதான் இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் ட்ரம்ப் தான் தலையிடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு கையால் ஆகாதனமாக இந்த மோடி அரசு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான இன்னைக்கு 140 கோடி மக்களும் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கு காரணம்னா அரசு தன்னிச்சையா இயங்காத ட்ரம்ப் பேச்சுக்கு அடிபணிஞ்சு போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அதனால இந்த அரசு மக்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையா இருக்கு. இன்னைக்கு ஒரு மனுஷனும் கஷ்டப்படுறான்னா இந்த மோடி அரசுடைய நிர்வாகம் சரியான நிர்வாகம் இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நம்ம வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. அதனால மோடி அரசு தான் இதுக்கு காரணம்.